ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம். உங்கள் வீட்டு கரண்ட் பில்லாம் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. போன மாதம் எவ்வளோ வந்து இந்த மாதம் எவ்வளோ வந்ததுன்னு. எங்களுக்கு மாதம் 3000 ரூபா 3500 தான் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7500 வந்திருக்கு. அது என்ன லாஜிக்னே ஒன்றும் புரியல. கரண்ட் பில் ஜாஸ்தி ஏற்றிட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு நீ இப்படிலாம் வந்து ஏற்றிட்டாங்கன்னா ரொம்ப ஒன்றுமே புரியல எனக்கு. ஏன்னா நம்ம வந்து 3500 கட்டுறதுல வந்து 7500 நம்ம கட்டினோன்னா அப்புறம் இப்போ மாதம் மாதம் கணக்கு பண்ணுங்க, எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும்னு எவ்வளோ நீங்கள் பாருங்க. ஏய் உனா நம்பரு ரொம்ப தலைவலியாகி போச்சு. நாங்கள் 3500 திரும்ப ஜிபேல பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7500 கிட்ட வந்திருக்கு. நானும் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். 3500 மேலே நாங்கள் கட்டினதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 7500 மேல் வீட்டுக்கு 5000 அவங்க 2500 தான் வருமா. கீழ் வீட்டில் 1500 தான் வரும். அவங்களுக்கு 3000, அவங்களுக்கு 5000, எல்லாம் டபுள் டபுளாக வந்திருக்கு. சரி நம்மளுக்கு தான் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்லேயும் கேட்டேன். அவங்க வந்து இந்த ஏசி மோட்டர்லாம் போகிறதால அவங்க மாதம் 12000 வருமா. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 24000 வந்திருக்கான். அப்படியே டபுள். எப்படி சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. என்ன ஒரு ஒரு ஏமாத்து வேலைன்றது ஒன்றுமே புரியல. சரி, நம்ம இருக்குது இல்லாதப்பட்டவங்க, நம்ம இருக்குது ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கடன் கிட்ட வாங்கி கட்டின்னு வச்சுக்கோங்க. இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றுமே புரியல. நான் நியூஸில் சொல்ல கூட நான் நம்பலை. நான் இப்போ என் வீட்டுக்கு வரும்போது தான் நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாஸ்தி வந்திருக்கு. ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு போடுறேன், நீங்களே பாருங்கள். ரொம்ப தலைவலி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை எப்படி நான் கட்டுறது? 3500 இதில் கட்டுறதில்ல. நான் 7500 கட்டுறேன்னு நான் எங்கேருந்து போடுறது? நானும் அடிப்பட்டு இருந்தேன். ஏதோ ஒன்று யார் மூலமாக ஹெல்ப் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு மூலிமா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் நான் கரண்ட் பில் கட்டிட்டேன். இன்னும் எனக்கு மெடிக்கல் செலவுலாம் இருக்குது, அதை பார்க்கணும். நான் கரண்ட் பில் இப்போ கரண்ட் பில் டபுள் ஆகி போச்சு, அதை பார்க்கணும். நான் சாப்பிட்ணும். இப்போ கடன் கொடுக்கணும். இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. நான் அதை பார்க்கறது தான் என்ன பார்க்கணும் புரியல. பார்க்கலாம், எனக்கு கரண்ட் பில் எதனா கம்மி பண்ணுறாங்களா இல்லை இன்னும் ஜாஸ்தி ஏற்றின்னு போகிறாங்களா அதையும் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டு கரண்ட் பில்லை மீட்டரை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். போன மாதம் எவ்வளோ வந்ததுன்னு, இந்த மாதமும் எவ்வளோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி என்ன ஜாஸ்தி வந்ததுன்னா உடனே போய் உங்கள் இபி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.